கடலூரில் நடுக்கடலில் தனியார் இறங்குதளத்தில் மீனவர்கள் சிக்கி தவித்து வருவது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் மீன்வளத்துறை அதிகாரிகள் அவர்களது உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பிரேம். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலுப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் கடலூர் டைக்கால் தோணித்துறை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் ஏற்கனவே ஆழ்கடலில் தங்குக்கடலில் கட்டி வைக்கப்பட்டிருந்த வலையை எடுப்பதற்காக 2 படகுகள் சென்றிருக்கிறார்கள். கடல் சீற்றம் காரணமாக 2 படகும் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சித்திரப்பேட்டை அருகே உள்ள தனியார் தொழிற்சாலையின் இறங்குதளத்தில் நடுக்கடலில் இருக்கக்கூடிய இறங்குதளத்தில் அங்கு தஞ்சமடைந்தார்கள். இந்நிலையில் 6 பேரும் அங்கே நலமாக உள்ளதாக நேற்றைய தினம் வீடியோ வெளியிட்டிருந்தார்கள். நம்மும் நியூஸ் 18 தொலைக்காட்சி சார்பில் ட்ரோன் காட்சியை நாம் பதிவு செய்திருந்தோம். அவர்கள் நலமாக இருப்பதாக. இந்த நிலையில் இன்று 2வது நாளாக அங்கேயே தஞ்சமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மாற்று உடை இல்லாமலும் போதிய உணவு இல்லாமலும் தவித்து வருவதாக இன்று காலை உறவினர்களுக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்து வருகிறார்கள். இன்றே இவங்களை மீட்டு விடுங்கள், இல்லை என்றால் இன்னும் 2 நாட்கள் நாங்கள் தவிக்க வேண்டிய நிலை இருக்கும் என்று அவர்கள் கதறி அழுதிருக்கக்கூடிய நிலையில் உறவினர்கள், மாவட்ட நிர்வாகம், மீன்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கையை முன்வைத்தனர். அதனை இன்று காலை நாம் செய்தி வெளியிட்டு வந்தோம். இந்த நிலையில் நமது செய்தி எதிரொலியாக கடலூர் மாவட்ட இணை இயக்குனர், மீன்வளத்துறை இணை இயக்குனர் வேல்முருகன் மற்றும் உதவி இயக்குனர் லோகேஷ் ஆகியோர் டைக்கால் தொழில்துறை பகுதிக்கு சென்று மீனவர்களிடம் உறவினர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த பேச்சுவார்த்தையில் மீனவர்களை மீட்க அனைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது கடல் சீற்றம் காரணமாக படகு செல்ல முடியாத நிலை உள்ளது. இப்ப சென்றால் அந்த படகும் கவிழ்ந்துவிடும். எனவே 1 நாள் இல்லை 2 நாள் பொறுத்திருங்கள். அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் ஆடைகள் எங்களால் ஏற்பாடு செய்யப்படும். அவர்கள் நலமாக தான் இருக்கிறார்கள், கவலைப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் புதுச்சேரியிலிருந்து கடலோர காவல்படை உதவியுடன் அவர்களை மீட்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரேம். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி: திருவண்ணாமலை பெரும்பாக்கம் பகுதியில் பிடிக்க வந்த அதிகாரிகளை மண்ணை கொட்டி தடுத்த புகாரில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர். தற்போது இவர்கள் என்ன பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கின்றனர்? இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் சதீஷ். கட்டாயமாக நிலத்தல முக்கிய தரக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் ஆன்மீக பக்தர் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதால கட்டிடங்களும் புதிதாக கட்டப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஏரி மண்களை விவசாய நிலத்திற்கு அள்ளுவதாக கூறி பர்மிட் வாங்கி கொண்டு அந்த காலி மனைகளில் கொட்டு நொரம்பு மண்ணாக கடத்தல நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு இரவு பகல் பாராமல் கிட்டத்தட்ட ஒரு லோடு 5000 முதல் 10,000 வரை விற்பனை செய்து வருகிறார்கள். இந்நிலையில் குறிப்பாக நேற்று முன்தினம் பெரும்பாக்கம் சாலையில் ஒரு டிப்பர் லாரியில் மணல் கடத்துவதாக பறக்கும் படை, கனிம வளத்துறை பறக்கும் படை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் அவர்கள் அந்த லாரியை சேஸ் செய்து கொண்டு செல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பெரும்பாக்க ரோடு ஆணையம் பிறந்தான் அருகே செல்லும் பொழுது அந்த லாரியை மடக்கி அதிகாரிகள் எங்கு செல்கிறார்கள், பர்மிட் இருக்கா என்று அந்த லாரி ஓட்டுநர் மற்றும் அது அமர்ந்தவர் கேட்டபோது அவர்கள் திமிராக பதில் சொல்லாமல் மேலும் லாரியை அங்கிருந்து வேகமாக எடுத்து செல்கிறார்கள். அப்போது அதிகாரிகள் அந்த லாரியை துரத்தும் நோக்கத்தில் செல்லும் பொழுது லாரியில் உள்ள அந்த நரம்பு மண்களை சாலையில் கொட்டிவிட்டு அதிகாரிகள் வராமல் தடுத்து நிறுத்தும் நோக்கில் கொட்டிவிட்டு அங்கே செல்கிறார்கள். குறிப்பாக அந்த வண்டி உரிமையாளருடைய சிறுவர்கள் 2 சக்கர வாகனத்திலும் அந்த கனிமவளத்துறை அதிகாரிகள் பணி செய்ய விடாமல் தடுத்து அந்த காரை தடுத்து நிறுத்தும் பணியும் செய்துள்ளார்கள். ஆகவே இது குறித்து அதிகாரிகள் மேற்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அந்த புகாரின் அடிப்படையில் மணிகண்டன் மற்றும் கார்த்தி ஆகிய 2 பேரையும் இன்று கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளார்கள். குறிப்பாக திருவண்ணாமலை பொறுத்தவரை நாளுக்கு நாள் இந்த நொரம்பு கடத்தல் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதை கனிமவளத்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகம் தடுக்க வேண்டும் என்பதுதான் ஆன்மீக பக்தர்கள் பொதுமக்கள் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.